அந்தர்பல்ட்டி அடித்த எடப்பாடி அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே தற்போது அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அது பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடிகளை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல, எடப்பாடி பழனிசாமிக்கு நேரங்கள் ஒதுக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்துச்சு. அதற்கு பின்புலத்திலே மிகப்பெரிய காரணங்கள் என்பது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை சந்தித்திருந்தால் கண்டிப்பாக திமுகவும் அதிமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லி மக்களிடத்திலே பரப்ப ஆரம்பிப்பாங்க. காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்கள் நேரடியாக சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களிலே பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அதாவது 2024 ஆகட்டும் 2026 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், இந்த 2 தேர்தலிலுமே பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது. ஏன்னா நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், பாஜகவுடன் சேர்ந்தால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதன் காரணமாக எங்களுக்கு சிறுபான்மையின மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையிலே எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வந்தார். அந்த கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணமாகத்தான் இருந்தார், மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தற்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும் பாஜகவுடன் கூட்டணி என்பது மிக விரைவாக அமைய போவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி அதிமுக மத்தியிலே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. இப்ப அதிமுகவிலே பாத்தீங்கன்னா ஒரு தரப்பினர் பாஜகவுடன் கூட்டணி என்பது வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தரப்பினர் பாஜக வேண்டவே வேண்டாம், நம் தோல்வி சந்தித்தாலும் பரவாயில்லை, அதிமுக மற்ற கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு மற்ற கட்சிகளுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. அதுதான் இங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே போல மற்றவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை என்பது உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டித்தான் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொடுத்தார். ஆனால் இப்ப நமது எடப்பாடி பழனிசாமியுடைய மகனுடைய மிதுன் அவர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே விசுரோம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஏர்வாஸ் கூடிய அந்த ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போகிறாராம். அதன் காரணமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அவரை கட்டம் கட்டிட்டாங்க. வழிகள் இல்லாமல் தன்னுடைய மகன் கைது செய்யப்பட்டு விடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் பாஜக சொல்வதற்கு புலம் தலையாட்டி கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவருடைய குடும்பம் முக்கியம், கட்சி முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லித்தான் தற்போது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பூராமே நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரப்போவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலே ஏகப்பட்டவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக இவர்கள் பிரிந்து போனவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாலே அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.